நெஸ்லே நிறுவனத்தின் பால் பவுடரில் நச்சுத்தன்மை இருப்பதாக கூறி அந்நிறுவனமே அதனை திரும்ப பெறுவதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் இந்திய மக்கள் மத்தியில் ஒருவித அச்சம் ஏற்பட்டது. பிரபல நிறுவனமான நெஸ்லே குழந்தைகளுக்கான பால் பவுடர் ஃபார்முலாவை திரும்ப பெறுவதாக வந்துள்ள அறிவிப்பு பலரை பீதியடைய வைத்தது. குறிப்பாக இந்தியாவிலும் நெஸ்லே நிறுவனம் திரும்ப பெற்றுள்ளதா போன்ற கேள்விகள் எழத் தொடங்கியது. நெஸ்லேவின் ஃபார்முலாவில் செருலைட் என்ற நச்சுப்பொருள் இருப்பதாக சந்தேகம் எழுந்த காரணத்தால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பால் பவுடர்களை திரும்ப பெறுவதாக நெஸ்லே நிறுவனம் அறிவித்தது. SMA, BEBA மற்றும் NAN ஃபார்முலாக்கள் உட்பட தனது சில தொகுப்புகள் இதில் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டது. கிட்கேட் முதல் நெஸ்கஃபே வரையிலான தயாரிப்புகளை தயாரிக்கும் நெஸ்லே நிறுவனம் பிரான்ஸ், ஜெர்மனி உட்பட பல ஐரோப்பிய நாடுகளில் மட்டுமே தனது பால் பவுடரான ஃபார்முலாவை திரும்ப பெற்றுள்ளதாக நேற்று செய்தி பதிவிட்டிருந்த நிலையில் தற்போது அது வைரலாகி மருத்துவர்கள் அதனை மேற்கோள் காட்டி பேசி வருகின்றனர். இது குறித்து மருத்துவர் பிரகாஷ் மூர்த்தி கூறுகையில், குழந்தைகளுக்கான அமிர்தம்னு சொல்லக்கூடிய தாய்ப்பால் கொடுக்க முடியாத தாய்மார்கள் தாய்ப்பால் கிடைக்காத குழந்தைங்களுக்கு பவுடர் பால் கொடுக்குறாங்க. அந்த பவுடர் பாலில் நெஸ்லே அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய 3 முக்கியமான தயாரிப்புகள் SMA, BEBA, NAN இந்த 3 ப்ராடக்ட்ஸ்லையுமே செருலாய்டு அப்படிங்கிற ஒரு டாக்ஸின் கலந்துருக்கிறதா அந்த நிறுவனமே அறிவித்து 25 நாடுகளில் ஒரு பர்டிகுலர் பேட்ச் நம்பரில் உள்ள ப்ராடக்ட்ஸை மட்டும் ரீகால் பண்ணிட்டாங்க. அந்த ப்ராடக்ட்ஸை பயன்படுத்தாதீங்க, திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ரீகால் பண்ணிட்டாங்க. அந்த நாடுகள் என்னென்னு பார்த்தோம்னா ஐரோப்பிய நாடுகள், தென் அமெரிக்க நாடுகள், ஆசிய நாடுகளில் சைனா, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகள்லையும் சவுதி அரேபியாலையும் அதை ரீகால் பண்ணிட்டாங்க. இதனால் இந்தியாவிலையும் இந்த கலப்படம் இருக்குமோ அப்படின்னு மக்கள் பயப்படுறாங்க. ஆனால் இந்தியாவில் உள்ள ப்ராடக்ட்ஸில் இந்த கலப்படம் எதுவுமே இல்லை அப்படின்னு நெஸ்லே நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ தாய்மார்கள் பயப்படாமல் இந்த நெஸ்லே நிறுவனத்தினுடைய பால் பவுடரை யூஸ் பண்ணலாம். இந்தியாவில் அந்த கலப்படம் எதுவுமே கிடையாது. வெளிநாட்டில் உள்ள கலப்படத்தை ரீகால் பண்ணிட்டாங்க. ஸோ பயப்பட வேண்டியதில்லை, தேவையில்லாத அச்சப்பட வேண்டியதில்லை மக்கள்.